மகாநதி அடுத்த வார எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா எவ்வளவோ சொல்லியும் கேட்காம விஜய் வந்து வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அது ஏன் அப்படின்னா டாக்டர் வந்து அவ்வளோ தூரம் படித்து சொல்லியிருப்பாரு. டாக்டர் சொன்னது எதுவுமே தெரியாத தாத்தா பார்த்தீங்கன்னா விஜயை வந்து வந்தோடனே விஜயை வந்து திட்டுவார். நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ வெண்ணிலா வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கல விஜய், நீ அங்கே விட்டுட்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லுவார். காவேரி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கண்டிப்பாக வெண்ணிலாவை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி தான் வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக வாசலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து உள்ளே வருவார் முதல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வெண்ணிலாவும் உள்ளே வருவாங்க. இதை பார்த்த காவேரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து தாத்தா கிட்ட வருவாங்க. தாத்தா வந்து காவேரியை பார்ப்பாங்க. ரொம்பவே சோகமாயிரும் காவேரியோட முகம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் காவேரி வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, தாத்தா இவ்வளோ தூரம் சொல்லியும் வெண்ணிலா வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னா உனக்கு வெண்ணிலா வந்து எவ்வளோ முக்கியமாக போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஒரு சைடு நினச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு வந்து தாத்தா வந்து விஜயை வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. நீ இதே இடத்துல காவேரி வந்து ஒரு பையனை வந்து அவள் விரும்பின பையனை வந்து இந்த மாதிரி கவனிச்சுக்கிட்டா உன்னால் தாங்க முடியுமா விஜய்? 2 நாள் கூட உன்னால் தாங்க முடியாது. அப்படி ஒரு விஷயத்த காவேரி மட்டும் எப்படி வந்து பொறுத்துக்குவா அப்படின்னு நினைக்கிற? இவ்வளோ விஷயத்த வந்து காவேரி பொறுத்துட்டு இருக்கா. அதுக்குன்னு வந்து எல்லா தடவையும் வந்து காவேரி வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து விஜய் கிட்ட சொல்லுவார். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த விஜய் பார்த்தீங்கன்னா, நான் என்ன வேணும்னே விரும்பியா தாத்தா கூட்டிகிட்டு வந்தேன் வெண்ணிலாவை? டாக்டர் அவ்வளோ தூரம் சொல்லி தானே நான் கூட்டிகிட்டு வந்தேன். அவள் இங்கே இருந்தால் சீக்கிரம் ரெக்கவர் ஆயிரும் டாக்டர் சொன்னனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். வேற எந்த காரணமும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து காவேரியை வந்து பேசணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. காவேரி வந்து கோவத்தில் வெயிட் பண்ணாமல் ரூமுக்கு போயிடுவாங்க. ஆனால் ரூமுக்கு போகாமல் பால்கனியில் நின்று காவேரி இதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு விஜய் வந்து வெண்ணிலாவை பற்றி எப்படியாவது காவேரி கிட்ட புரிய வைக்கணும், நம்ம எதுக்காக வெண்ணிலா கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினச்சிக்கிட்டு காவேரி கிட்ட போவாங்க. காவேரி கிட்ட இந்த மாதிரி பேசும்போது காவேரி ஒழுங்காகவே பேசாமல் சிடுன்னு வந்து விஜய் கிட்ட மூஞ்ச காட்டுவாங்க. விஜயும் வந்து ஐயோ எப்படி தான் சமாளிக்க போகிறோம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள், எதுக்காக பேச வந்தீங்க, எதுக்காக என்னை வெயிட் பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மாற்றி மாற்றி கொஸ்டின் பண்ணுவாங்க. விஜய் வந்து தடுமாறி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி கிட்ட இல்லை வெண்ணிலா உன்னை கூட்டிகிட்டு வந்ததில் எதுவும் உனக்கு பிரச்சனையா காவேரி, எதுவும் அதனால எதுவும் டென்ஷனாக இருக்கியா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு விஜய் வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து காவேரி சொல்லுவாங்க, வெண்ணிலாவை நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததில் எனக்கு என்னங்க பிரச்சனை இருக்க போகுது? தாத்தா அவ்வளோ தூரம் சொல்லி நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, அது உங்களோட பர்சனல் விஷயம், அதில் போய் நான் ஏன் தலையிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவாங்க. என்ன காவேரி பர்சனல் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்க? நீ யார்? நீ என்னோட ஒய்ஃப். அப்படி இருக்கும்போது நீ இதெல்லாம் கேட்குறதுக்கு உனக்கு உரிமை இல்லையா? நீ ஏன்னா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு காவேரி என்னது என்ன வார்த்தை சொன்னீங்க? ஒய்ஃபா? என்னங்க இப்படி ஒரு வார்த்தையும் என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க? இன்னும் கொஞ்ச நாளில் என்ன டிவோர்ஸ் ஆக போகுது 2 பேருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கப்ப நான் எந்த உரிமையில் உங்கள்கிட்ட இதை பற்றிலாம் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்பாங்க. அதுக்கு விஜய் பார்த்தீங்கன்னா, ஓ நீ இன்னும் அந்த டிவோர்ஸ் நினப்பில் தான் இருக்கியா? நான் அதை மறந்துட்டேன் பாரு. இன்னும் 2 நாளில் உனக்கு அந்த சர்ப்ரைஸை நான் சொல்ல போகிறேன். சரி அது வரைக்கும் இந்த கேமை நான் விளாண்டு தானே ஆகணும். இப்போ உடனே உன்ட்டு சொன்னால் நான் நினச்ச சர்ப்ரைஸ் வந்து பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அந்த கேமை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து சரி இவகிட்ட டிவோர்ஸ் அப்படின்னே சொல்லி பேசுவோம், இல்லைனா எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நம்ம சீக்கிரமாகவே டிவோர்ஸ் பண்ண போகிறோம் தான், அது வரைக்கும் நம்ம ஃபேமிலியில் நடிச்சிட்டு தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவார். உடனே காவேரி வந்து ஓ அப்போ டிவோர்ஸ் கண்டிப்பாக பண்ண போகிறோன்னு மனசில் நல்லா உங்களுக்கு பதிவாயிருச்சு அப்படி தானே? அப்புறம் எதுக்கு டிவோர்ஸ் பண்ண போகிறவகிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணணும், எதுக்கு பர்த்டேக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து மனசில் நினைப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரியை வேணும்னே வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி காவேரி நமக்கு டிவோர்ஸ் ஆகிறதுக்குள்ளே நீ எந்த விஷயத்தையும் வீட்டில் எதுவும் வளரிடாத, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்புறம் அதில் எதுவும் பிரச்சனையாயிரும், அதனால் கொஞ்சம் அமைதியாக இரு, கொஞ்சம் பொறுமையாகவும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லுவாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒன்றுமே பேச மாட்டாங்க. சரி நான் வந்து ரூமுக்கு போகிறேன் தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வெறுப்பேற்றிட்டு விஜய் வந்து ரூமுக்கு போயிடுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து பால்கனியில் நின்று இந்த விஷயத்தெல்லாம் நினச்சி அழுதுட்டு இருப்பாங்க. அதை வந்து கங்கா வந்து அவங்க வீட்டில் இருந்துட்டு பார்த்துருவாங்க. என்ன காவேரி வந்து இந்த நேரம் பார்த்து இங்கே நிற்கிறா, அதுவும் இல்லாமல் அழுதுட்டு இருக்கா வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. சரி வேணாம் இந்த நேரம் அவளை வேணா வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்ணி கங்கா வந்து என்னாச்சு காவேரி ஏன் அழுதுட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீ கிளம்பிங்க கீழே வா அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் ஐயோ அக்கா வேற கூப்பிடுறாளே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் காவேரி பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னல் ஆகி
அழுகுவாங்க. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே கீழே போயிட்டு கங்கா கிட்ட போயிருவாங்க. கங்கா வந்து என்னாச்சு காவேரி, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க இந்த நேரத்தில், என்னாச்சு விஜய் எதுவும் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எவ்வளவோ சமாளிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் கங்கா பார்த்தீங்கன்னா நோண்டி நோண்டி கொஸ்டின் கேட்டதில் ரொம்பவே எமோஷனல் ஆகி காவேரி வந்து அந்த டிவோர்ஸ் விஷயத்த உளறிடுவாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா கங்கா கிட்ட இந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ண போறாரு என்ன விஜய் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன காவேரி உளறிட்டு இருக்க, உன்ன எதுக்கு அவர் டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லைக்கா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், தயவு செய்து நீ தப்பாக எடுத்துக்காத, அதே மாதிரி நீ ரொம்ப சீரியஸ் ஆயிடாத, பொறுமையாக கேளு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அழுதுகிட்டே, நானும் விஜயும் வந்து உண்மையாக நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல, நாங்கள் 2 பேரும் பண்ணது வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து எல்லா உண்மையும் கங்கா கிட்ட உளறிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கா வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. கங்கா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகி காவேரி வந்து அரைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. என்ன காவேரி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க, இந்த விஷயத்தெல்லாம் ஏன் எங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லலை, நீ நல்ல ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து திட்டுவாங்க. சரி காவேரி நீ இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க, ஆனால் கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி நீங்கள் வாழவே இல்லையே, விஜய் வந்து அவ்வளோ லவ் வச்சுருக்காரு உண்மையில, நீயும் அவர் அவ்வளோ லவ் பண்ணுற, அன்றைக்கி நீ சொன்ன ஸ்டோரி எல்லாத்தையுமே நான் நம்பிட்டேன், அதுக்கப்புறம் விஜய் வந்து உன் பர்த்டேக்கு அவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணார், இதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லைக்கா நாங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணது உண்மைதான், ஆனால் நடுவில் வந்து எங்கள் 2 பேருக்குமே லவ் வந்துச்சு, அதனால தான் நாங்கள் அவ்வளோ விஷயம் பண்ணோம், ஆனால் விஜய் மனசு எப்படி மாறுச்சுன்னு தெரில, அவர் வந்து இப்போ டிவோர்ஸ்னு அதையே சொல்லிட்டு இருக்காரு, அதுக்கான டாக்குமெண்ட்ஸில் என்கிட்ட சைனும் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லுவாங்க. உடனே கங்கா வந்து ஐயோ காவேரி நீ சொல்கிறதெல்லாம் என்னால் சத்தியமாக நம்பவே முடியல, இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க நீங்கள் 2 பேரும், இந்த விஷயம்லாம் தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சால் எவ்வளோ மனசு உடஞ்சிருவாங்கன்னு தெரியுமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லைக்கா ஏற்கனவே தாத்தாக்கு மட்டும் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லுவாங்க. என்ன காவேரி சொல்கிற, தாத்தாக்கு தெரியுமா, தாத்தாக்கு தெரிஞ்சுமா இவ்வளோ அமைதியாக இருக்காரு, எங்கள்கிட்ட கூட யாருமே சொல்ல மாட்டேறீங்க, சொல்லாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து காவேரி கிட்டே கேட்பாங்க. இல்லைக்கா தாத்தாக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வந்தப்போ நானும் விஜயும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்லா வாழ ஆரம்பிச்சிருந்தோம், அந்த டைமில் தான் தாத்தாக்கு தெரிஞ்சு, அதனால் தாத்தா வந்து இது பெரிய விஷயமா ஆக்கலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கங்கா கிட்டே சொன்னாங்க. ஐயோ என் தலையே சுற்றுது காவேரி நீ சொல்கிற விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் இதை உடனே அம்மா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கிளம்பி போவாங்க. காவேரி எவ்வளவோ கெஞ்சியும் கேட்காம இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா கங்கா அவங்க அம்மா கிட்டேயும் பாட்டிக்கிட்ட குமரன் கிட்ட நர்மதா கிட்டன்னு எல்லாக்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லிடுவாங்க. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட காவேரியோட அம்மா பாட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. காவேரியோட அம்மா வந்து காவேரியை வந்து ஒரு அறை விட்டுட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க, நீ நல்லா வாழ்ந்துட்டுருக்க நான் நினச்சிட்ருக்கோம், நீ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்ட, நீ எல்லா விஷயத்துலேயும் ஒரு ஆர்வக்குள்ளராக பண்ணிடுவேன், ஆனால் இந்த ஒரு நல்ல வாழ்க்கையை நீ தேடுறதுலாம் நீ உருப்படியாக பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அந்த வாழ்க்கையும் இப்படி கெடுத்து வச்சிருக்கே காவேரி, உன் வாழ்க்கையை நீயே ஏன் இப்படி சீரழிச்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா காவேரியோட திட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரியை திட்டிட்டு காவேரியோட அம்மா வந்து ரொம்பவே அழுவாங்க. இப்போதான் என் 3 பொண்ணோட வாழ்க்கையும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து நிம்மதியாக இருந்துச்சு, அதுக்குள்ளே நீ இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வருவோம் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா வந்து விஜய்க்கு கால் பண்ணி என்னப்பா காவேரி அவங்க அம்மா வீட்டுக்கு இந்த நேரத்தில் போயிடுறா, என்னாச்சு எதுவும் சண்டை அவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கேட்பாரு. என்ன தாத்தா காவேரி அங்கே போயிருக்காளா, இங்கே தான் வெளியே பால்கனியில் நின்றுட்டு நான் பார்த்துட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவார். நான் அவங்க அம்மா வீட்டுக்கு போனதை பார்த்துட்டு தான் சொல்கிறேன், போய் பாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயும் வந்து கிளம்பி போகிறாரு. இந்த மாதிரி கிளம்பி காவேரியோட அம்மா வீட்டுக்கு போய் பார்த்தா காவேரி வந்து அழுதுட்டு இருப்பாங்க, சுற்றி எல்லாமே வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. விஜய் வந்து அங்கே போனோன்னே என்னாச்சு ஏன் எல்லாம் அழுகுறீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்பாங்க, எல்லாத்தையுமே கேட்பாங்க. உடனே வந்து காவேரியோட அம்மா வந்து ஏன் தம்பி ஏன் என் பொண்ணு வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து கேட்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரியோட அம்மா வந்து விஜய் கிட்ட இந்த மாதிரி காவேரி நீங்களும் கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் பண்ணீங்களாமே, அதுவும் இல்லாமல் இப்போ அவளை டிவோர்ஸ் வேறு பண்ண போகிறீங்களாமே, இதெல்லாம் ஏன் தம்பி எங்கள்கிட்ட இருந்து மறைச்சிங்க, அவள் வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா வந்து அழுதுகிட்டே விஜய் கிட்ட கேட்பாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆயிடுவாங்க. என்ன கான்ட்ராக்ட் விஷயத்தை பற்றி இவங்க பேசுகிறாங்க, காவேரி எல்லா விஷயத்தையும் உளறிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஷாக்கை விட காவேரி மேலே செம்ம கோவத்தில் இருப்பாங்க. என்கிட்ட சொல்லாமல் என்கிட்ட எந்த விஷயமே டிஸ்கஸ் பண்ணாமல் யாரை கேட்டு இவ வந்து இந்த விஷயத்த சொன்னா, முடிஞ்சு போன விஷயத்த ஐயோ இப்படி ஆரம்பித்து வச்சிருக்காளே, இவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேலே விஜய் வந்து செம்ம கோவத்தில் இருப்பார். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனிமே வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட கதையை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.